எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் தாங்க இருக்கு. இந்த ஜென்ரேஷனுடைய தேடலே என்னன்னா பணம். நீங்க எதை எடுத்துக்கோங்க, கடைசி வந்து நிக்கிற புள்ளி என்னது? பணம். தொழில் நல்லா வரணும், எதுக்கு? பணம். பிள்ளை நல்லா படிக்கணும், எதுக்கு? பணம். நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கணும், என்னது? பணம். எல்லாமே சுத்தி 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 ஒரு மைய புள்ளி பணம் என்கின்ற ஒரு காரணமா இன்னைக்கு மாறி போச்சு. இது ஒரு மோசமான ஒரு சிந்தனை. நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, பணம் மட்டுமே என்னைக்கு மரியாதை தராது. ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினான். தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது ஒரு நாள். தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே கூடி வந்து நின்றது. ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. நாய் செத்து போச்சுன்னா தாசில்தார்ட்ட வந்து துக்கம் விசாரிக்கணும். தாசில்தாரே செத்து போனார்னு எதுக்கு வரணும்? நம்ம ஒரு நாயும் வரல. அப்ப பதவி என்பது நம்மை ஒரு நாளும் காத்து கொண்டே இருக்காது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். எதுவுமே தற்காலிகமானதுதான், இது நிரந்தரமானது இல்லை என்கின்ற ஒரு தெளிவு மனசுக்குள்ளே பிறந்து விட்டால் இல்லை, இந்த இழப்புகளில் இருந்தாலும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வெளியில வந்துடலாம். அதுவும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆணவம் என்ன தெரியுமா? இந்த நிலத்தை வாங்கி போட்டுட்டேன், இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டேன், என்னமோ காலம் முழுக்க இதெல்லாம் நம்ம கொண்டு போற மாதிரி. எத்தனை ஆண்டுகளாக நம்ம எத்தனை மனிதர்களை மரணங்களை பார்த்தாலும் கூட ஏதோ நம்ம நிலைச்சு வாழ போற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டே இருக்குது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. யக்ஷன் கிட்ட மகாபாரதத்துல தர்மன் கேட்கிறதா, யக்ஷன் தர்மன் கிட்ட கேட்பான், வாழ்க்கையின் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், தினந்தோறும் இறந்தவர்களை பார்த்த பிறகும் இந்த மனிதன் தான் மட்டும் நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்று நினைக்கிறானே, அதுதான் பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவான். நம்ம எத்தனை மரணங்களை இழப்புகளை தாண்டிய பிறகும் என்னமோ நம்ம மட்டும் 1000 வருஷம் வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அதுலயும் எங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். எப்ப பார்த்தாலும் சரி அவர் வாங்கி போட்ட நிலத்தை பத்தியே பேசுவார். ஏமா, மதுரை மாட்டுத்தாவணி இருக்குல்லம்மா, ஆமா, அது பக்கத்துல 10 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட், ஆமா, அது பக்கத்துல ஒரு 25 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஆரணி பக்கத்துல கூட ஒரு 5 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். கோயம்புத்தூர் அந்த பஸ் ஸ்டாண்டு சிங்காநல்லூர், ஆமா, அங்க ஒரு 2 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த நிலம் சொல்லி இருக்குது, இவங்க தாத்தாவை நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க பாட்டனார நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன், என்னமோ என்னையும் இவன் வாங்கி போட்டதா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு நிலம் சிரிச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க. நிலத்தை நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னோம்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நிலத்தை வாங்க முடியுமாங்க மனுஷன்? நிலத்தை வாங்க முடியுமா? 100 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல யாரு இருந்திருப்பாங்க? இந்த இடம் யாருக்கு சொந்தமா இருக்கும்? இன்னும் 100 வருஷம் கழிச்சு இதே இடத்துல யாரு உட்கார்ந்து இருப்பாங்க? யார் உட்காந்து இப்படி சொற்பொழிவுங்கிற பேர்ல அறுத்துட்டு இருந்திருப்பாங்க? நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இது யாருக்கு சொந்தமாக இருக்கும்? தெரியாது. ஒரு நூற்றாண்டு கூட இந்த இடம் யாரிடம் இருக்கும், யாரிடம் இருந்தது என்று கூட தெரியாத ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த நிலத்தை நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை போல ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால அந்த சிந்தனையில இருந்து முதல்ல வெளியே வாங்க. நிலத்தை வாங்கிட்டேன், வீடை வாங்கிட்டேன், அது நிம்மதி தராது. நீங்கள் மனசுக்குள்ளே உண்மையாக என்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதுதான் நிம்மதி தரும்.